எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். மறுபடியும் கவனிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, பரலோக மன்னா என்று உம்முடைய வேதத்தை குறித்து, வசனங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே, இந்த பரலோக மன்னாவை நீர் கர்த்தாவே எங்களை போஷிக்கும்படி அனுப்பி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். கர்த்தராகிய இயேசுவை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பிரகாசம் அடைவதை நிச்சயமாக காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. பாருங்க, கடவுள் என்ற மாத்திரத்தில் இன்னைக்கு பொதுவாக மக்கள் பயப்படுகிறார்கள். அவர் கோபம் நிறைந்தவர், அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு, தண்டிச்சிருவாரு, நரகத்தில் தள்ளிடுவாரு என்று மக்கள் பயப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைந்த மக்கள் இந்த பூமியில் வாழும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் வித்தியாசமாக சொல்லுகிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், எல்லார் மேலும் தயவுள்ளவராயிருக்கிறார். என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் கேட்குறாங்க, அப்படின்னா பாவத்தை தண்டிக்கிறவர் இல்லையா அவரு? பாவத்தை தண்டிக்காம விடலாமா? பாவிகளை விட்டு வைக்கலாமா என்று மக்கள் கேட்கிறார்கள். ஆமா, அவர் பாவத்தை தண்டிக்கிற தேவன் தான். ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன், பரிசுத்த தேவன். பாருங்க, பாவத்தை தண்டிக்கிறவர் தான். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், மனிதருடைய பாவத்திற்காக மனிதர்களை தண்டியாமல் மனிதர்களுடைய பாவத்திற்காக தேவகுமாரனாகிய இயேசுவை தண்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுமண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் எல்லா பாவங்களையும் எடுத்து தேவன் இயேசுவின் மேலே சுமத்தி அவரை தண்டித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நிகழ்கால பாவங்கள், கடந்த கால பாவங்கள், வருங்கால பாவங்கள். பாருங்க, இந்த உலகத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக பிறக்க போகிற கடைசி மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் எடுத்து தேவன் இயேசுவின் மேலே சுமத்தி அவருடைய ரத்தத்தை சிந்தவிட்டார். அந்த கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு அவைலபிளா, ஆயத்தமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அருமையானவர்களே,
பாவத்து நிமித்தமாக வரவேண்டிய தேவனுடைய கோபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே கல்வாரி சிலுவையிலே திறந்து விடப்பட்டது. தேவ கோபம் இயேசுவின் மேலே ஊற்றப்பட்டது. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை நிமித்தமாக தேவ கோபாக்கினாலே தகனிக்கப்பட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுறது. இதை போல ஒரு அன்பை எங்கேயுமே பார்க்க முடியாது, எப்போதுமே பார்க்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இயேசு அவருடைய புண்ணியத்தினாலே இன்றைக்கு எல்லா மனுஷர் மேலேயும் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். இயேசுனுடைய தியாக புண்ணியம் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் அருமையானவர்களே எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய தயவையும் பெற்றுக்கொண்டு அதனால் வருகிற நன்மைகளை மனுஷன் அனுபவிக்க வேண்டுமானால் ஒன்னே ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்னா, இதய கதவை திறக்கணும். இயேசுவே நீர் ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கணும். பாருங்க, இதய கதவை திறக்கலன்னா தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவர் கொடுக்கிற மன்னிப்பும் மனுஷனுக்கு கிடைக்காது. ஆனா திறந்தா, இதய கதவை திறந்தா பாருங்க, தேவனுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய தயவும் மனுஷனுக்கு ஃப்ரீயா இலவசமாய் அது கொடுக்கப்படுகிறது. எல்லா ரீதிகளிலும் பாருங்க மனுஷன் வாழ்ந்திருக்க முடியும். ராஜாவை போல இந்த உலகத்துல வாழ முடியும். அப்பேற்பட்ட பாருங்க தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு எல்லாருக்கும் காத்திருக்கிறது. ஒருவேளை ஆண்டவராய் இயேசுவை இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆத்மாவிலே அல்லது மனதிலே தேவனுடைய வார்த்தையின் நிறைவை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மா பாருங்க தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எண்ணங்கள் அருமையானவர்களே தேவனைப் போல உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும்படி தேவன் அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறாரு, தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க அவருடைய மனதை வார்த்தையினாலே நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு பிரயாசம், ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி. பாருங்க இது ஒரு எதிர்நீச்சல் போடுகிற ஒரு அனுபவம். பாருங்க, ஏன்னா மனது அருமையானவர்களே அது இன்னும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்க நிகழ்காலத்தில் அது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறதுனா தேவனுடைய வார்த்தையினாலே, வார்த்தையின் மூலமாக அது ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய மனதை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் செலவிட வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். உலகம், மாம்சம், பிசாசு என்று 3 எதிரிகள் நமக்கு இருக்கிறாங்களாம். வேதம் சொல்லுகிறது உலகம், மாம்சம், பிசாசு. இந்த பிசாசுடைய ஒரே நோக்கம் என்னன்னா நம்மளை வீழ்த்தணும், நம்மளை தோற்கடிக்கணும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். அருமையானவர்களே, இயேசு சொன்னார் பாருங்க, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நம்மளை வீழ்த்துறது பிசாசுடைய நோக்கமாய் இருக்கிறது, நம்மளை தோற்கடிக்கிறது பிசாசுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால் அருமையானவர்கள், பிசாசை பார்க்கலும் பெரியவர். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆகவே பிசாசுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு. யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனுக்கு யெகோவா நிசி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த லார்ட் அவர் பேனர். பாருங்க, தேவன் நம்முடைய ஜெய கொடியா இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. திருப்போம்
2 கொரிந்தியன் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சாக்கியத்தை கவனிங்க. பாருங்க, நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அருமையானவர்களே, தேவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்ம தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகம், மாம்சம், பிசாசு நமக்கு விரோதமாக செயல்படுகிறதா? ஆமா. ஆனா நம்மளை வீழ்த்த முடியுமா? பாருங்க, வீழ்த்த முடியாது. காரணம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவைகளை நாம ஜெயிக்கலாம், ஆனா அவைகள் நம்மை ஜெயிக்க முடியாது. அவைகள் நம்மை ஜெயிக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய அருமையானவர்களே, வல்லமை, அவருடைய நாமத்தை பயன்படுத்தி, அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தி, அவருடைய ஆவியானவரை பயன்படுத்தி, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்க, எதிரியை வீழ்த்தி நாம் வெற்றி சிறக்க வேணும். வெற்றி சிறக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுதும் வெற்றி தான். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒரு ஊர்ல இருக்கலாம், பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா வெற்றியின் தேவன் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க மட்டும் வெற்றியாய் வாழ முடியும். நீங்க பாருங்க, ஒரு தெருவில் குடியிருக்கலாம். அந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, கஷ்டத்திலையும் தோல்வியிலையும் வாழலாம். ஆனா வெற்றியின் தேவன் உங்க கூட இருக்கிறதுனால அந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் நீங்க வெற்றிகரமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க ஒரு ஆபீஸில் வேலை பார்க்கலாம். சக ஊழியர்கள் எல்லாம் பாருங்க தோல்வியில கிடந்து துவண்டுட்டு கிடக்கலாம். ஆனா பாருங்க, நீங்க வெற்றிகரமாய் வாழ முடியும். காரணம், வெற்றியின் தேவன் என்ன செய்கிறாரு? உங்க கூட இருக்கிறாரு. தொழில் ஸ்தலங்கள்ல, வியாபார ஸ்தலங்கள்ல, அருமையானவர்களே, எல்லாரை பார்க்கலாம் நீங்க வெற்றிகரமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அருமையானவர்களே, அதற்காகவே வெற்றியின் தேவன் என்ன செய்கிறாரு? உங்களை கரம் பிடிச்சிருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகள் கவனிங்க. சக மாணவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க, அவங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படலாம், ஃபெயில் மார்க் வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்ம என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பாருங்க, உலகத்தில் சொல்றாங்க வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகுன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுறது வெற்றி மட்டும்தான் விசுவாசிக்கு அழகு. விசுவாசிகளுக்கு தேவன் வெற்றியை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. பாருங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நாம தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகள் தோற்று போனாங்கன்னா அது தேவனுக்கு அவமானம். கவனிங்க. ஆகவேதான் அருமையானவர்களே, வாழ்க்கையில முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் வெற்றியின் தேவன் என்பதை 4 பேருக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காமிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அருமையானவர்கள் நமக்குள்ளே பெருக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, வெற்றியின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. ஏன்னா நாம வெற்றியாய் வாழும்போது தான் கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமா என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. 4 பேர் பார்க்கும்போது இவங்க வெற்றியின் தேவனை ஆராதிக்கிறாங்க. இவங்க தேவன் வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை பாருங்க குறிப்பினால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம விரும்பணும். பாருங்க, லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், போயிடாதப்பா, என் கூட இரு, நீ வந்ததிலிருந்து கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதை அனுபவ ரீதியாக பார்த்துட்டேன்றான்.
அதனால தயவு செய்து போயிடாதன்றான். கவனிங்க, எப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வெற்றி அருமையானவர்கள் ஆட்டோமேட்டிக் கிடையாது. தானா வந்து தலைமையில விழுந்துடுறது இல்லை வெற்றி. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வந்து அருமையானவர்களே என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும். தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன செய்யணும்? கவனிங்க, வார்த்தைகளை மனதில் வைக்கணும். வார்த்தையில தியானமா இருக்கணும். இந்த வார்த்தை அருமையானவர்களே நம்மை வெற்றி சிறக்கும்படி தேவன் கொடுத்த நல் வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை போல ஒரு அற்புதமான புஸ்தகத்தை நான் எங்கேயும் பார்க்கல. கவனிங்க, எங்கேயும் பார்க்க முடியாது. இதை பரிசுத்த வேதம் சொல்லலாம், அதே வேளையில் இதை வெற்றியின் புஸ்தகம்னு சொல்லலாம். கவனிங்க, இப்போ போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கவனிங்க, மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் நடத்திட்டு வர்றாரு. ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர். பாருங்க, அவரு இப்ப மரிச்சு போயிட்டாரு. மரிச்சு போன உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் யோசுவா. அவரிடத்துல தேவன் வந்த உடனே அவர் சொல்றாரு, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கவனிங்க, கர்த்தர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறார்ன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கர்த்தர் அவ்வளவு வைராக்கியமா, அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாரு. இவங்க யோர்தானுக்கு முன்னாடி அங்க டென்ட் அடிச்சு அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. மோசே மரிச்சு போயிட்டாரு. இப்போ யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, தண்ணியெல்லாம் வத்தின பிறகு அவர் 2-3 மாதம் ஆகும். தண்ணியெல்லாம் வத்தின பிறகு அப்புறம் என்ன செய்யலாம், யோர்தானை கடந்து போகலான்னு சொல்லி பாருங்க, இவங்க ஸ்லாக்கா பாருங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, எழும்புங்க, யோர்தானை கடந்து தண்ணி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த யோர்தானை கடப்பதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், போங்க, சுதந்திரிங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அவர் ஆர்வமா இருக்கிறார்ன்றத பார்க்கும்போது பாருங்க, அது நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் சோர்ந்து போயிடுறோம். என்னையும் சேர்த்தான் பேசிட்டு இருக்கிறேன். சோர்ந்து போயிடுறோம் சில நேரங்களில். சரி, இது எதுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் துரிதப்படுத்துறாரு. மோசேதே சொன்னார் பாருங்க. திருப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 பாருங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு ஏமோரின் மலை நாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். பாருங்க, தங்கி இருந்தது போதும், புறப்பட்டு போங்கள். இப்ப 8வது வசனம் பாருங்க. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தங்கி இருந்தது போதும், சோம்பேறிகளா உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க.
கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை சுதந்திரியுங்கள், எழும்பி போங்க அப்படின்னு சொல்லி மோசேட்டையும் சொன்னாரு. இங்க மோசே மறிச்ச உடனே ஜனங்களுக்கு கூட கொஞ்சம் சாக்கா போச்சு. எங்களை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்த இந்த அருமையான ஊழியக்காரர் மறிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டாங்க, கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க. கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, எழும்புங்க, யோர்தானை கடந்து போய் அந்த நான் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில், நல்லா கவனிங்க, யோசுவா அவனுடைய தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது. யோசுவா அப்படிதான் யோசிக்கிறான். மோசே இவ்வளவு காலமா நடத்திட்டு வந்த இந்த ஜனங்களை நான் நடத்தணுமா? மோசே எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனுஷன். எகிப்தில் அவர் மூலமா ஏராளம் அற்புதங்கள் நடந்ததே, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் அற்புதங்கள் நடந்ததே. பார்வோனின் சேனை செங்கடல்ல அமிழ்த்தப்பட்டு அழிந்து போனார்களே, அதையெல்லாம் செய்தது மோசே அல்லவா? அப்பேற்பட்ட மோசே செய்த வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் பாஸ்டர், என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசுவா யோசித்து கொண்டிருந்த போது தேவன் வந்து யோசுவாட்ட சொல்றாரு, உன்னாலையும் செய்ய முடியும் யோசுவாவே, நான் மோசேயிடம் இருந்தது போல உங்களுடைய இருப்பேன்றாரு. நான் இருந்ததுனால தான் மோசேயினுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. மோசே வல்லமையான கிரியைகள் அவன் மூலமா வெளிப்பட்டதுக்கு காரணம் நான் அவன் கூட இருந்ததுனால. இப்ப அவன் மறிச்சு போயிட்டான், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். மோசே கூட இருந்தது போலவே நான் உன் கூட இருக்கிறேன். மோசே போலவே நீயும் வல்லமையான ஒரு ஊழியக்காரனா இந்த ஜனங்களை என்ன செய்யலாம், வழி நடத்தலாம் என்று கர்த்தர் அவனுக்கு தைரியம் சொல்றாரு. கர்த்தர் உற்சாகப்படுத்துகிற தேவன். இவன் கலங்குகிறான், தேய்க்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே திகையாதே. இன்னைக்கு சில ஆட்கள்கிட்ட கர்த்தர் பேசிட்டு, கலங்காதே திகையாதே. பிரச்சனை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறியா, திகைச்சிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ளுவாய், அந்த பிரச்சனையை நீ ஜெயிப்பாய். எத்தனை பேரா ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, யோசுவாட்டா அதான் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா, நீ வந்து இந்த பிரச்சனையை ஈஸியா கையாளலாம் இல்லையா? பாருங்க, இப்போ யோசுவா அந்த வேலையை வெற்றிகரமா செய்வதற்கு கர்த்தர் ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற வழிபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, அந்த புத்திமானாயும் நடந்து கொள்வாய், இந்த கடைசி வாக்கியம் இவ்விதமாக வருகிறது, யூ ஷால் ஹாவ் குட் சக்சஸ். நீ நல்ல வெற்றி பெறுவாய். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, புத்திமானாய் நடந்தாதான் நல்ல வெற்றி பெற முடியும், அது ஷியோர். கவனிங்க, அந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறாரு, நீ நல்ல வெற்றி பெறுவாய். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில நீங்க நல்ல வெற்றி பெறுவீர்கள். யோசுவாட்ட சொல்றாரு, நீ நல்ல வெற்றி பெறுவாய். வெற்றிக்கும் நல்ல வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவேளை வெற்றி பெறலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்க முடியும். குட் சக்சஸ். பாருங்க, ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவனுடைய ஜனங்கள் வெற்றிகரமாக இருக்க முடியும் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். நல்ல வெற்றிக்கு 3 பாருங்க வழிகளை தேவன் சொல்றாரு. ஒன்று, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 2வது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. பாருங்க, நல்ல வெற்றிக்கு ரகசியங்க. எத்தனை பேர் நல்ல வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? கவனிக்கணும்.
முதலாவது குறிப்பு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக. இரண்டாவது குறிப்பு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. மூன்றாவது குறிப்பு, அதன்படி செய்வாயாக. கவனியுங்கள். இப்போ இந்த மூன்று குறிப்பில் முதலாவது வருவது நாவின் அறிக்கை, வாயின் அறிக்கை. பாருங்க, கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, இந்த வேத புஸ்தகத்தை, இந்த வேத வசனங்களை அறிக்கை செய்வாயாக, வாயில பேசுவாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, அறிக்கைன்னு சொன்ன மாத்திரத்தில் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆமா பிரதர் அறிக்கை பண்ணணும் பிரதர், நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணணும் பிரதர் அப்படிங்கிறாங்க. நிறைய சபைகளில் சதா பாவ அறிக்கை தான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அநேக சபைகளில் பாவ அறிக்கை தான். பாவத்தை அறிக்கை பண்ணீங்களே, போன வாரம் அறிக்கை பண்ணீங்களே, இந்த வாரமும் அறிக்கை பண்ணணுமா? பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, 1ஆம் கிளாஸ்ல இருந்து செய்த பாவத்தை நீ அறிக்கை பண்ணணும். 2ஆம் கிளாஸில், 5ஆம் கிளாஸில், அதுக்கு மேலே நீ படித்த போதும், காலேஜில் நீ படித்த போதும் உண்டான பாவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படலாம். ஏன்னா நாம் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே போகிறோம். சில நேரங்களில் சில தவறுகள் செய்யலாம், ஏற்படலாம். அப்படி தவறுகள் ஏற்படும் போது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நமக்குள்ள, நம்மை உணர்த்துகிறாரு. பாருங்க, நாம் உணர்வடைகிறோம், வருந்துகிறோம், நம்முடைய தவறுகளை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நம்முடைய தவறுகளை மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய தவறுகளை கர்த்தர் மறந்து விடுகிறார், இல்லையா? பாருங்க, அவருடைய அக்கிரமங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆகவே பாருங்க, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்முடைய பாவங்களை மறந்து விடுகிறாரு. அவர் மறந்து விடுகிறதுனால நாமளும் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். மறந்துட்டு பாருங்க, நாம தொடர்ந்து கர்த்தருடைய பாதையில முன்னேற வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அது பாவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அது பரிசுத்த வாழ்க்கை. ஏன் அது பரிசுத்த வாழ்க்கை? ஏனென்றால் பரிசுத்த தேவன் நமக்குள்ள வந்துட்டாரு. அவருடைய பெயர் சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன சத்தமா? இயேசு பரிசுத்த தேவன், அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. நீதியின் தேவன், அவர் நமக்குள்ள என்ன செஞ்சாரு? வந்துட்டாரு. அவர் தம்முடைய நாமத்து நிமித்தமாக நம்மை நீதியின் பாதைகளிலே என்ன செய்கிறார்? நடத்துகிறார். கவனிங்க, அப்ப தேவன் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துகிறாரு, நீதியின் பாதையில நடத்துகிறாரு. பாவ வாழ்க்கை கிடையாது நம்முடைய வாழ்க்கை. ஆகவே எப்போதும் பாவத்தை அறிக்கையிடணும்னு ஒரு அவசியமோ கிடையாது. ஆனா வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அநேக சபைகளில் பாவ அறிக்கை தான் பிரதானமா இருக்குது. கவனிங்கள், பாவம் என்னைக்கோ ஒரு நாள் தலை தூக்கலாம். பாருங்க, அன்னைக்கு அது தலையில மிதிச்சு அறிக்கையிட்டு ரத்தத்தினால என்ன செய்யறோம்? கழுவப்படுகிறோம். ஆனா ரெகுலரா இயல்பு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாகவா இருக்கிறது? கிறிஸ்தவ இயல்பு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழும்போது என்னத்தை அறிக்கை பண்ணணும்? கவனிங்க, பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழும்போது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைய பாருங்க, வாயிலே உச்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். எபிரேயர் புஸ்தகத்துக்கு போங்க. எபிரேயர் 10:23 பாருங்க. அல்லாமலும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. கவனிச்சிங்களா? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, வார்த்தையை அறிக்கையிடுகிறவர்களாக, வசனத்தை பாருங்க தியானம் பண்ணி வசனத்தை பேசுகிறவர்களாக, அறிக்கையிடுகிறவர்களாக
நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை. அப்போ பாவ அறிக்கை ரொம்ப பிரதானமான ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு இடத்துல இருக்கணும். வெற்றி வாழ்க்கைக்கு அருமையான முதல் படி விசுவாச அறிக்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நமக்கு ரட்சிப்பு எப்படிங்க உண்டாச்சு? பைபிளில் போட்டிருக்குது, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த மாபெரும் ரட்சிப்பு, தேவன் ஏற்படுத்தி வைத்த ரட்சிப்பை நாம எப்படி சொந்தமாக்கிக்கிட்டோம்? அது எப்படி நமக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே நீர் ஆண்டவர்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசிச்சு வாயினால அறிக்கையிட்டோம். அதன் விளைவாக நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம இந்த ரட்சிப்பு பாருங்க விசுவாச அறிக்கையினால தான் நமக்கு கிடைத்தது. பாருங்க, விசுவாச அறிக்கையில தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆரம்பமாக இருக்குதுங்க. கொலோசையருக்கு போவோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆவியானவருங்க விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது சொல்றாரு, இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த விதத்திலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துங்கன்றார். எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? இருதயத்தில் விசுவாசிங்க, அவரை வாயினால அறிக்கை பண்ணீங்க. அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்து அவ்விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? நடந்து போங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அது மகத்தான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். வாயின் வார்த்தைகள் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தைகள் அருமையானவர்களே, அது ஜீவனை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது, விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது, வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. என்ன பேசுறோன்றது ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் சொல்ல ஆவிக்குரியவங்கிட்ட போய் கேட்டா நிறைய பேர் சொல்றாங்க, முழங்கால் தான் பிரதர் முக்கியன்றாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்களா? உபவாசம் போட்டீங்களா? இப்படியெல்லாம் பாருங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் கேட்குறாங்க. இதை தான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. ஆனால் வாய் பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்குது. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க, உபவாசம் கடந்து ஜெபிக்கிறவங்க பாருங்க மற்ற வேலைகளில் பேசும்போது தாறுமாறான வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. விசுவாசிக்கு விரோதமாக பேசுகிறாங்க, வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. வாழ்க்கையில் வெற்றி வராது. ஏன்னா கண்ணீரும் முழங்காலும் உபவாசமும் ரொம்ப முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியம் எதுங்க? தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோமா? தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருந்துச்சுன்னா உபவாசம் இல்லாமலே வெற்றி வரும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருந்துச்சுன்னா முழங்கால் போடாமலே அருமையானவர்களே வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் வந்து சேரும். கவனிங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதுலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவோம். ஏன்னா அசைக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வர்றான் இல்லையா? நம்முடைய அறிக்கையை மாத்துறதுக்கு பாருங்க பிசாசு வேலை செய்யறான். வேற விதமா பேசுவதற்கு, அவிசுவாசமா பேசுவதற்கு, அவநம்பிக்கையை பேசுவதற்கு, சந்தேகத்தை பேசுவதற்கு பிசாசு தூண்டுகிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதிலே உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, அறிக்கை இட்ட உடனே பெரிய ஒருவேளை அற்புதம் நடக்காம இருக்கலாம், பெரிய மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கையிட்டு கொண்டே இருப்பீர்களானால் இது விதைச்சு பாருங்க பயிர் முளைச்சு அறுவடை வருகிறது மாதிரி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க வாழ்க்கையிலே நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். ஆகவே ஜீவன் நம்முடைய வாயில தான் இருக்குது, நம்முடைய நாக்கில் தான் இருக்குது. அதனாலதான் ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, மிரக்கிள் இஸ் இன் யுவர் மவுத். அற்புதம் எங்க இருக்குதுன்னா உங்க வாயில தான் இருக்குது.
தவறா பேசுனீங்கன்னா அற்புதங்களை கெடுத்துட்டீங்க. தேவனுடைய வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், மகத்தான அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய ஊழியத்திலையும் சரி, நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அருமையானவர்களே, அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாயின் வார்த்தைகள். பெரிய பாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் உன் நாக்கில் தான் இருக்குது. நாக்க தவற பயன்படுத்தினா வாழ்க்கை கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். நாக்க தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாக்கா நீ மாத்திட்டன்னா வாழ்க்கை பெர்ஃபெக்ட் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையானு செய்கிறோம், மாறிடும். அப்படின்னு சொல்லி நான் வாலிபனாக இருந்த போதே இந்த சத்தியங்களெல்லாம் கேட்டேன். காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள். பெரிய பாஸ்டர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மாறிட்டேன், ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வார்த்தைக்கு எகெயின்ஸ்டா சந்தேகத்தின் வார்த்தைகளை பேசாம, அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாம இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கவனிங்க, ஏராளம் அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியங்கள் அற்புத ஊழியங்கள். கர்த்தர் அற்புதம் செய்யாம இவ்வளவு பெரிய சபை வந்திருக்குமா? யோசித்து பாருங்க. நிச்சயமா வந்திருக்கிறாரு. 100% தேவன் செய்த அற்புதத்தினால் அந்த ஊழியங்கள் வந்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். பாருங்க, பேசப்பட்டது அவருடைய வார்த்தையா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவன் அருமையானவர்களே வைராக்கியமா இருக்கிறாரு. ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் உறுதிப்படும்படி தேவதூதர்கள் வல்லமையாய் வேலை செய்கிறார்கள். இப்படிதான் அற்புதங்கள் நடக்கிறது. வார்த்தைகளை பேசுறீங்களா? பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வார்த்தைகளை பேச 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 பாருங்க, கர்த்தருடைய வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. கர்த்தர் நாம பேசுகிற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தலன்னா அது அவருடைய உண்மைக்கு களங்கமா போயிடும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நாம பேசுகிற அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறதுல தீவிரமா இருக்கிறாரு. அவர் உறுதிப்படுத்தும் போது தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பது விளங்குகிறது. ஆகவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஈஸியான ஒரு வேலை. ஆனால் இந்த வேலையை நிறைய பேர் செய்யறதில்ல. 7 கடலை தாண்டு 7 மலையில் ஏறு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஜனங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. செஞ்சிடுறேன்னு. கர்த்தர் ஒன்றும் செய்ய வேணாம், தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வச்சு வாயில் பேசு அப்படின்னா அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நம்மளை ஏமாற்றி போடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கவனிங்க, சிம்பிளான வேலை, எளிமையான வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கஷ்டத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் அவரே ஏற்றுக்கொண்டாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டமான பகுதியை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. இன்னைக்கு லேசான பகுதியை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்ட்ட வந்தாங்களாம். வியாதியா இருக்கிறேன், ஆண்டவர் சுகம் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்க. உடனே பிரசங்கியார் சொன்னாரு, நான் சொல்றபடி நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐ வில் டூ இட் இஃப் இட் இஸ் ஈஸி. நான் செய்வேன், ஈஸியாக இருந்தால் செய்வேன். இன்னைக்கு எல்லாரும் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பிரசங்கியார் சொன்னாராம், ஈஸி தான், கர்த்தர் ஈஸியாக்கி வச்சிருக்கிறாரு. என்ன ஈஸி? வார்த்தைக்குள்ள சுகத்தை வச்சு அந்த வார்த்தையை உங்க மடியில் தந்திருக்கிறாரு. நீங்க அந்த வார்த்தையை தியானிச்சு உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வாயில சொன்னீங்கன்னா அற்புதம் நடக்கும், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கொடுத்தாராம். கவனிங்க,
இன்னைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அருமையானவர்களே, அதற்கேற்ற வசனங்களை எடுத்து தொடர்ந்து அருமையான வாயிலே சொல்லிக்கொண்டே இருப்போமானால் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறோம். இடம் இன்னைக்கு அவ்வளோ அருமையான விசாலமான இடமா இருக்குது இல்லையா? ஆரம்பத்தில் நாங்கள் இதை வாங்கணும் போது 3ல் ஒரு பகுதி, இந்த இடத்த 3ஆக டிவைட் பண்ணோம்னா இந்த ஒரு பகுதி தான் வாங்கினோம். அதுக்கு பின்னால் இருந்த பகுதியெல்லாம் பாருங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருந்துச்சு, பல ஆட்கள்கிட்ட இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபை நல்லா ஒன்று ஒன்றா வாங்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இந்த புது சர்ச் இருக்குதே, இந்த இடம் பாருங்கள் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் ஆரம்பத்தில், இந்த இடத்த கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார், கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனால் எங்களுடைய அறிக்கை என்னன்னா, நீங்கள் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தாராம். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சபைக்கு கர்த்தர் நல்ல இடத்தையும் விசாலமான இடத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கும் அப்படிதான், நல்ல இடத்தையும் விசாலமான இடத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். நல்ல வீட்டையும் விசாலமான வீட்டையும் தர வல்லவராய் இருந்தவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் நலமும் விசாலமான தேசத்தை கொடுக்கிறவர், இடத்தை கொடுக்கிறவர். ஆகவே அவர் சொல்லிட்டாரு, தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் அறிக்கையை மாற்றவே இல்லை, சொல்லிக்கொண்டே இருந்தோம், வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவோம். ஆண்டவரே, சுற்றி இருக்கிற இடமெல்லாம் எங்களுக்கு தான், இயேசுவின் நாமத்தினால் அது வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம். பாருங்க, ஒரு 4-5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு நாள் தரமாட்டேன்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு நாள் ஆராதனை முடிஞ்ச உடனே அங்கே முன்னாள் உள்ள ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பையனை அனுப்பி விட்டார். ஃபாதரை நான் பார்க்கணுன்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் பெரிய பாஸ்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரி, யாரோ எதுக்கு வந்து கேட்குறாரோன்னு சொல்லிட்டு நான் போனேன். பாருங்கள், முன்னால் போன உடனே சொல்கிறாரு, ஐயா அந்த இடத்த நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்த நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்னங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்களை கட்டி போட்டுட்டீங்களே, உங்களுக்கு தவிர வேற யாருக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் எனக்கே சத்தியம் வழங்குச்சு. வார்த்தைகளை சொன்னால் நம்முடைய எதிரிகள்லாம் கட்டப்பட்டு போயிடுறாங்க. வார்த்தைகளை சொன்னா வியாதிகள் கட்டப்படுகிறது, வார்த்தைகளை சொன்னா பிசாசு கட்டப்படுகிறான். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தைகளை சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் கட்டப்பட்டு போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வாயின் அறிக்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்படிதான் அற்புதமா அந்த இடத்த வாங்கணும். இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் இந்த இடம் அற்புதமான ஒரு இடமா இருக்குது. எல்லாரும் பாருங்க, இந்த சுற்று வட்டார மக்கள்லாம் ரொம்ப மரியாதையா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வசனத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் அருமையானவர்களே, கர்த்தர் பலமான அற்புதங்களை செய்வார். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்தில் வாழ்க்கை உயரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பாருங்க, வராத சொத்துக்கள்லாம் வர ஆரம்பிக்கும், கிடைக்காத இடங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, வீடெல்லாம் நல்ல விசாலமான பெரிய வீடா மாற ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் நலமும் விசாலமான இடத்துல வீட்டில் வச்சு ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நீங்க வார்த்தைகளை பேசுகிற மக்களாய் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க, யோபு 6:25 வாசிக்கிறேன். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. யோபு வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, செம்மையான வார்த்தைகளில் அபார வல்லமை இருக்கிறது என்று சொல்ல வருகிறாரு. எவ்வளவு வல்லமை உண்டு கவனிங்க. செம்மையான வார்த்தைகள் என்று வரும்போது யார் வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள்? மனுஷனுடைய வார்த்தைகளா? யோசித்து பாருங்க. என்னைக்கு மனுஷன்
பாவத்தில் விழுந்து போனானோ அன்னைக்கு வார்த்தைகள்லாம் கெட்டு போச்சு. மனுஷன் வார்த்தையில கெட்டு போனவனா நினைச்சிட்டான், மாறிட்டான். இன்னைக்கு கெட்ட வார்த்தைகள் ஒரு சரளமா வருது வாயிலிருந்து, இல்லையா? உலகத்தில் நம்ம பார்க்குறோம். கவனிங்க. அப்ப மனுஷனுடைய வார்த்தைகள் அருமையானவர்கள் செம்மையான வார்த்தைகள் கிடையாது. மனுஷனுடைய வார்த்தைகளை பற்றி வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் இச்சகம் பேசுகிறார்கள். பாம்பின் விஷம் அவருடைய உதடில் கீழே இருக்கிறது. அவருடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இதுதான் மனுஷனுடைய வார்த்தைகள். கவனிங்க, மனுஷனுடைய வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஆனா தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகள். நீதிமொழிகளுக்கு போங்க. நீதிமொழிகள் 8:8. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் அருமையானவர்கள் செம்மையான வார்த்தைகள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்கிறார். செம்மையான தேவனுடைய வார்த்தைகள்ல அபார வல்லமை இருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது, இல்லையா? எபிரேயர் 11:3. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. வானங்களை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா? சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு மனுஷன் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா பாவம் அவனை போட்டு பாருங்க ஆட்டி படைக்குது. அவன் துக்கத்தினாலும் கவலைனாலும் பாரத்தினாலும் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த இயற்கை படைப்புகள்லாம் பார்த்து பாருங்க ரசிக்க வேண்டிய அளவுக்கு அவனால் ரசிக்க முடியல. ஆனா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, எவ்வளவு அபாரமா இருக்குது. கடலை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, மலைகளை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, பூமியும் அதனுடைய நிறைவையும் பற்றி யோசிக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. நாம் காண்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தையினாலே வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினாலே வந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ள அபார வல்லமை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அந்த வார்த்தைகளை தேவன் பேசும்போது எப்படி வல்லமை வெளிப்பட்டதோ அதே போல இன்னைக்கு நாமும் அவருடைய வார்த்தைகளை பேசும்போது அவருடைய வல்லமை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். ஆதியாகமத்துல தேவன் பேசும்போது 2 வார்த்தை பேசினாராம். லைட் பி அப்படின்னு சொன்னாராம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாராம். வெளிச்சம் உண்டாயிட்டு. ஆகாய விரிவு, வெட்டாந்தரை, சமுத்திரம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், மீன்கள், பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாம் உண்டாக கிடவுது என்று சொன்னாரு. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினாலே எல்லாம் உண்டானது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ அதே தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில வச்சு வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களா இருப்போமானால் அவருடைய வல்லமை பாருங்க நம்முடைய வாயின் மூலமாக என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னது போல அற்புதம் நம்முடைய வாயில தான் இருக்குது. சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, வார்த்தைகளை பேசுங்கள். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணுமா, வார்த்தைகளை பேசுங்கள். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேணுமா, வார்த்தைகளை பேசுங்கள். சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேணுமா, வார்த்தைகளை பேசுங்கள். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, வார்த்தைகளை பேசுங்கள். இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். கவனிச்சிங்களா? இதை வழங்குற மாதிரி நான் சொல்றேன். நான் விலைக்கு சொல்றது தான் பிரசங்கியாருடைய வேலை. விளங்குற மாதிரி சொல்றேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வாழ்க்கை நிரம்பும். வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரம்பணுமா, சமாதானத்தினால் நிரம்பணுமா, விடுதலை, சந்தோஷம், ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், எல்லா நன்மைகளாலும் வாழ்க்கை நிரம்பணுமா? கர்த்தர் சொல்கிறாரு, வாயின் பலனால் வாழ்க்கை நிரம்பும்.
தப்பு தப்பாக பேசி வர வேண்டிய நன்மைகள்லாம் கெடுத்து விட்டுறோம் நம்ம, இல்லையா? அவிசுவாசத்தை பேசிடுறோம், சந்தேகத்தை பேசுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அதுக்கு தடை போடணும். அதுக்கு மனசுல தோன்றுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள், அதையெல்லாம் பேசுறதை நிறுத்தணும். நம்ம வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா அவனவன் வாயின் பலனால் அவனவன் வாழ்க்கை நிரம்பும். இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை பாருங்க. அந்த வார்த்தைகளில் நிறைய வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள், இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ் பைபிள்லாம் பாருங்கள், ரெட் லெட்டர்ஸ் போடுறாங்க. இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு சிகப்பு மயில கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். அதில் மார்க்கு 11:23 பாருங்க. மார்க்கு 11:23, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுவோம், சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவேன்றது எல்லா வசனங்கள்லையும் வராது. இயேசு சொன்ன எல்லா வசனங்களையும் மெய்யாகவே வராது, ஆனா இங்க வருகிறது. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க, இட் இஸ் ட்ரூ அண்ட் இம்பார்ட்டன்ட். அது முக்கியமான ஒரு சத்தியம். அதனாலதான் மெய்யாகவே என்கிற வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, மலையை பார்த்து. மலைன்னா இயற்கை மலை கிடையாது. இயற்கை மலையெல்லாம் அதை போட்டு நம்ம சபிக்க வேண்டியதில்லை, அதை புரட்டி தள்ள வேண்டியதில்லை. பிரச்சனைகளாகிய மலை. சில நேரங்களில் வியாதி பிரச்சனை மலை மாதிரி இருக்குது, இல்லையா? நீங்க மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைங்கிற சம்மட்டியை வச்சு அடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சமட்டியா இருக்குது. வார்த்தையை வச்சு அந்த வியாதிங்கிற மலையை பார்த்து பேசணும். வியாதியே, என் சரீரத்தை விட்டு மறைந்து போ. என் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு எந்த லீகல் ரைட்டும் கிடையாது, எந்த சட்டப்பூர்வமான உரிமையும் கிடையாது. இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது மட்டுமல்ல, என்னுடைய வியாதிகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. நான் ஆரோக்கியமா இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறாரு. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். பாருங்க, அவ்விதமாக மலையை பார்த்து பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் சொன்னபடி ஆகும். உடனே நடக்காம இருக்கலாம், ஆனா ஆகும். அவன் சொன்னபடி ஆகும். சொன்னது இயேசுங்க. அந்த தரித்திரம் விலகும்படி பேசுங்க, அந்த பலவீனம் சரீரத்தை விட்டு போகும்படி பேசுங்க. பாருங்க, அந்த குடும்ப பிரச்சனை குடும்பத்தை விட்டு அகன்று போகும்படி அதை பார்த்து பேசுங்க. அதை பற்றி பேசாதீங்க, அதை பார்த்து பேசுங்க. அப்படி பேசும்போது செமையான வார்த்தைகளில் அபார வல்லமை இருக்கிறது என்று கர்த்தர் செய்கிறார், சொல்லுகிறார். நீங்க சொன்னபடி நடக்கும், நீங்க சொன்னபடி ஆகும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்ல, நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்ல, நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இப்ப மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. அல்லேலூயா. யோசித்து பாருங்க அருமையானவர்களே, 12 வருஷம் ரத்தப்போக்கு,
12 நாளை தாங்க முடியுமா? 12 நாள் இருந்தாலே தாங்க முடியாது. 12 வாரம்னா ரொம்ப மோசம். 12 மாசம்னா ரொம்ப 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 மோசம். 12 வருஷம்னா யோசித்து பாருங்க, வந்துட்டா சாவுக்கும் அவளுக்கும் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ தான் இருக்குது. அந்த நிலைமைக்கு சாவின் விளிம்புக்கு வந்துட்டா. இங்க நாம் வாசிக்கிறோம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. 26வது வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் பாருங்க, இந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியாது. தெரிஞ்சதை சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸு. நான் நினைக்கிறேன் ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அலக்கழிப்பு. கடைசியில் சொத்தெல்லாம் விற்று வைத்தியத்துக்கு செலவழிச்சிட்டா. சற்றாயிலும் குணமடையலை. அதிக வருத்தம். ஆரம்பத்தில் வருத்தம், இப்போ அதிக வருத்தம். சொத்தும் போச்சு. கவனிங்க, ஏன்னா டாக்டர்ஸால் வியாதியை சுகமாக்க முடியாது. ஒரே ஒரு டாக்டர் தான் வியாதியை சுகமாக்குகிற வைத்தியர். அவருடைய பெயர், சத்தமாக தான் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். எல்லாரும் ஆண்டவருக்கு அரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை குணமாக்குகிற வைத்தியர். நல்ல வேலை பாருங்க, இவ அந்த டாக்டரை பற்றி கேள்விப்பட்டா. சொல்லியிருப்பாங்க, எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறார் இயேசு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லியிருப்பாங்க, யாரோ சொல்லியிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு சுகமாக்குறான்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனே பிடிச்சிக்கிட்டா, விசுவாசிச்சா. அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லுவோம், சொல்லி. சொல்லின்னு ஒரு முறை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விரிவாக்க மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, for she kept saying. சொல்லிக்கொண்டே வந்தாள். எத்தனை வாட்டி சொல்லியிருப்பான்னு தெரியல. நல்லா கவனிங்க, எத்தனை 100 முறை சொல்லியிருப்பான்னு தெரியல. அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் சொல்லி பாருங்க, சொல்லிக்கொண்டே வந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள, ஜன நெருக்கத்துக்குள்ள பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அருமையானவர்களே, உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவள் தன் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். பாருங்க, இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம்னு என்னத்தை சொல்றாரு? அவருடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, அவருடைய அறிக்கையையும் சேர்த்து சொல்கிறாரு. சொல்லிட்டே வந்தல்ல, வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், தொட்டால் சொஸ்தமாவேன் சொல்லிட்டே வந்தல்ல, அது உன்னை சுகமாக்கி விட்டது. நீ சொன்னபடி உனக்கு ஆனது. அல்லேலூயா. நான் சொல்லுறேன், அவ சொன்னபடி அவளுக்கு ஆச்சுன்னா, நான் சொல்லுறேன் நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஆகும், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, என்ன ஆகணுமோ அதை சொல்லு, ஆக வேண்டாததை சொல்லாத. ஆக வேண்டாதது உன் வாயிலிருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது உனக்கு நன்மையை கொண்டு வராது. எதெல்லாம் ஆகணுமோ, சுகம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும், ஐஸ்வர்யம் உண்டாகணும், வாழ்வு உண்டாகணும், வளமை உண்டாகணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதற்கேற்ற வார்த்தைகளை பேசு. ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு இடம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையை சொல்றது இடம் கிடையாது. வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் சொல்றார், மலைகள் விலகி போயிடும், நீங்கள் சொன்னபடி ஆகும். வெற்றிக்கு இது முதல் படி. இதுல காலை வச்சிட்டீங்கன்னா வெற்றி கண்டிப்பா செய்யும், வந்து கிடைச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகள். ஆண்டவரே, அதை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே இருதயத்திலே பதிக்க, மனதிலே பதிக்க, இருதயத்திலே உம்முடைய வார்த்தைகள் நிறைந்திருக்க, மனதிலே உம்முடைய வார்த்தைகள் நிறைந்திருக்க அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாய் உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற வாயா இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என் வாய்க்கு
தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொன்னானே, அதே போல கர்த்தாவே இனிமையான ஒரு அனுபவமாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாயாக எங்களுடைய வாய் மாறட்டும். கர்த்தாவே வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தீமைகள் மறையட்டும், நன்மைகள் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐதமானீர் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.